வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய இந்திய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 55 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் சைடில் தான் இருந்தது. ஒரு 25 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டு நெகட்டிவில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 55 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 193 பாயிண்ட் பாசிட்டிவும், நிஃப்டி பேங்க் 239 பாயிண்ட் பாசிட்டிவ், நிஃப்டி ஐடி 312 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ மெட்டல் எனர்ஜி செக்டர் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மற்றபடி ப்ரைவேட் பேங்கு, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, எனர்ஜி செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப்பு மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை. அன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ அண்ட் டிஐ போத் ஆர் சேலிங் சைடில் தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேலிங் சைடு இருந்துமே நம்ம மார்க்கெட் வந்து பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 760 கோடிக்கும், டிஐ வந்து 1028 கோடிக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்து நம்ம மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான். ஏன்னா நம்மள மாதிரி உள்ள ரீட்டைலர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறதுல எல்லாமே பை பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் தான் இருக்குது. அன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அவங்களோட இது, அதனால் க்ளோசிங்கில் இருந்திருக்கு. அதனால் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. வியாழக்கிழமை நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டு நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. டேக்ஸ் 146 பாயிண்ட்டு நெகட்டிவ், எஃப்டிஎஸ்சி ஃப்ளாட்டு, சிஎஸ்சி நெகட்டிவ். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டு ஒரு மிக்ஸ்டு ட்ரேடிங்காக தான் இருந்தது. ஹேங்ஸாங் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டும் நெகட்டிவ் மூமெண்ட்டும் இருந்தது. ஜப்பான் நிக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் இருந்திருக்கு. இல்லை கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 9060 ரேஞ்சில் இருக்குது. அது 22 கேரட் கோல்டு. அது 24 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 9883 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. கோல்டு ஏறுறதும் இறங்குறதுமாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும். அதுமாதிரி சில்வர் பார்த்திங்கன்னா 110 ரூபா ரேஞ்சில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இறங்குனது திருப்பி ஏறுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஜெனி ஸ்ட்ரீட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா பெரியதாக போயிட்டுருக்கு இப்போது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனி ஸ்ட்ரீட் இந்த இஷ்யூ மூலயமா கிட்டத்தட்ட 43,000 கோடி வந்து அவங்க லாபம் எடுத்துருக்கிறதா ஒரு டேட்டா ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பேங்க் நிஃப்டியில் தான் அதிகமாக அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க செபி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி இஷ்யூ சொல்லியிருக்காங்க. பட் இருந்தும் அவங்க வந்து அதை எதுவும் இது பண்ணிக்கவே இல்லை. அவங்க பார்த்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்லேயும் சரி ஆப்ஷன்லையும் சரி அதிகமாக பை பண்ணுறது, ஒரு பக்கம் பையிங் சைடும் இன்னொரு பக்கம் சேலிங் சைடும் பண்ணிக்கிறது. அதில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பையிங் சைடு வந்து அதிக லாபம், சேலிங் சைடு டக்குன்னு விற்றுட்டு இவங்க பாட்டு வந்துடுவாங்க. இல்லை சேலிங் இது அதிகமாக போகுது அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணாங்க, பையிங் இதை கட் பண்ணி விட்டு இதில் வந்து இது பண்ணிடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே லாபம் பார்த்துருக்காங்க. இதில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செபி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4100 கோடி வந்து அவங்களுக்கு பெனால்ட்டியாக போட்டிருக்காங்க. இது வந்து இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த ஒரு நியூஸ் வந்துமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இறங்கவே இல்லை. இறங்கிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக ஜொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது சிஇஓ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆதித்யா மங்களாங்கிறவரை வந்து அறிவிச்சிருக்காங்க. எஃபெக்டிவ் டேட்டு இன்னையிலேருந்து அப் டு 2 இயர்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஆர்டரிங் அண்டு டெலிவரிங் இந்த இதுக்கு சிஇஓவாக அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜொமேட்டோவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எய்ம் வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 கோடி தாண்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிஃபோராக பார்த்திங்கன்னா ஒரு 90,000 கோடி 95,000 கோடி இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 கோடிக்கு மேலே ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் அவங்களோட ஏயுஎம் வந்து பார்த்திங்கன்னா
24% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22% வரைக்கும் இயர் ஆன் இயரில் நல்லாவே ரைஸ் அப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பேஸ் க்ரோ வந்து பார்த்திங்கன்னா 21% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட அவங்களோட ஏயுஎம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25% வரைக்கும் இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாரி ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு பார்த்திங்கன்னா கிராஸ் அட்வான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 23% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் டெபாசிட் ரேஷியோவும் பார்த்திங்கன்னா 31.30% வரைக்கும், அது 31% வரைக்கும் நல்லாவே இயர் ஆன் இயரில் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. அடுத்தது ஆர்பிஎல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அன்செக்யூர்டு ரீட்டைல் அட்வான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில். குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 2% வரைக்கும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அன்செக்யூர்டு ரீட்டைல் லோன்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு. அதுமாதிரி டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 11% வரைக்கும் அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது மேரிகோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூம் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி குவார்ட்டர் ஹை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூம் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த வேல்யூம் க்ரோத்துங்கிறது சேல்ஸ் இதில் சொல்கிறேன். ஸோ இதில் இப்படி இருக்கும்போது இவங்களோட ரெவென்யூவும் சரி ப்ராஃபிட்டும் சரி இந்த குவார்ட்டரில் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து மேரிகோவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாதிரி வேதாந்தா வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அதுமாரி சேலபிள் மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் டவுனில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் மட்டும் 7% டவுனில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு லோன் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க நல்லாவே ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் மூலிமா நல்லா ப்ராஃபிட் வரும். பட் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்லேயே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி டொமஸ்டிக் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி பந்தன் பேங்க் பார்த்திங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.4% வரைக்கும் இயர் ஆன் இயரில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை காசா ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 430 பிபிபிஸ் 430 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில். அதுமாரி பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் 1ல் கிராஸ் அட்வான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.1% வரைக்கும் டவுனில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டவுனில் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1.1% வரைக்கும் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் நான் சொன்னது எல்லாமே முக்கால்வாசி பேங்க்கில் உள்ளது தான் சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா பந்தன் பேங்க்கு, பஞ்சாப் சிந்து பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் செக்டரில் உள்ளது தான். ஏன்னா இப்போ இந்த குவார்ட்டர் 1ஓட ரிசல்ட் வரப்போகுது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலடைல் மார்க்கெட் மாதிரி வர ஆரம்பிக்குது. மேலே ஏறுறதும் கீழே இறங்குறது, மேலே ஏறுறதுன்னு இப்படி போய்ட்டுருக்கு. இப்போ ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 9க்குள்ளே தெரிஞ்சிடும். இல்லை இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% வரைக்கும் டீல் சைன் பண்ணதாக சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இன்னும் ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல. மோஸ்ட்லி இந்த 9க்குள்ளார என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. ஸோ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.